நன்றி மறப்பது நன்று அல்ல. ஒரு அழகான மான் காட்டில் புற்களை மேய்ந்து கொண்டு இருந்தது. அப்போது ஒரு வேடன் அந்த காட்டில் வேட்டை ஆட வந்திருந்தான். அதை உடனடியாக அறிந்து விட்ட மான் உயிர் தப்பிக்க அங்கும் இங்கும் ஓடத் துவங்கியது. வேடனும் விடாமல் அந்த மானை துரத்தி கொண்டே ஓடினான். அந்த மான் ஓடி ஓடி களைத்து போனது. இறுதியில் அந்த இடத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருப்பதைக் கண்டு அதனுள் ஓடி மறைந்தது. வேடனும் அந்த மானை பின் தொடர்ந்து திராட்சை தோட்டத்துக்குள் ஓடினான். அந்த மானின் உயிர் ஆபத்தில் இருப்பதைக் கண்ட அந்த திராட்சை கொடி, மானே, நீ கவலைப்படாதே, உனக்கு நான் இருக்கிறேன். எனது அடர்ந்த இலைகள் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீ அதனுள் மறைந்து கொள் என்றது. மானும் அந்த இலை கொடிகளுக்குள் புகுந்து மறைந்து கொண்டது. மறுபுறம் அந்த திராட்சை தோட்டத்திற்குள் பிரவேசித்த வேடன் 8 திசைகளிலும் சுற்றி சுற்றி பார்த்தான். ஆனால் எங்குமே அவன் துரத்திச் சென்ற மானை அவனால் பார்க்க முடியவில்லை. எங்கோ அந்த மான் தப்பி ஓடி இருக்க வேண்டும் என்று கருதி கொண்டு வெளியேற நினைத்தான் அந்த வேடன். ஆனால் அந்த வேடனின் மனம் சற்றே உறுத்தியது. அத்துடன் அவன் வெகு தூரம் ஓடி வந்ததால் வெயிலும் களைப்பும் சேர்த்து அவனை மிகவும் உறுத்தியது. அதனால் அவன் அந்த திராட்சை வனத்தில் இருந்த ஒரு கல்லின் மீது அமர்ந்தான். வேடன் போய் விட்டான், இனி நமக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்று நினைத்த மான் உடனே சற்றும் யோசிக்காமல் தனக்கு புகலிடம் அளித்த அந்த திராட்சை கொடியின் இலைகளை தின்ன ஆரம்பித்தது. அந்த நன்றி கெட்ட மானின் இந்த செயலைக் கண்டு அந்த திராட்சை கொடி மிகவும் வேதனை அடைந்தது. உடனே அந்த திராட்சை கொடி அந்த மானிடம், மானே, உனது உயிரை நான் காத்து கொடுத்தேன். ஆனால் நீயோ அந்த நன்றியை மறந்துவிட்டு எனது இலைகளையே தின்னுகிறாயே. உனக்கே இது நியாயமா என்று கேட்டது. அதற்கு அந்த மான், நன்றி, நட்பு, அன்பு எல்லாம் ஏட்டுச் சுரக்காய் போன்றது. அது பசிக்கு உதவாது, வாழ்க்கைக்கும் ஒத்து வராது. தவிர நான் ஒன்றும் வலிய வந்து உன்னிடம் புகலிடம் கேட்கவில்லையே. நீதானே என்னை அழைத்தாய். சும்மா போகின்றவனை அழைத்தாய் அல்லவா. அதன் விளைவை நீதான் அனுபவித்து ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டே அந்த திராட்சை செடியின் அடர்த்தியான மரக்கிளைகள் அனைத்தையுமே தின்று தீர்த்தது. இது ஒரு புறம் இருக்க, இலை கொடிகள் அசையும் சத்தம் அந்த வேடனின் காதுகளில் நன்றாக கேட்டது. உடனே சத்தம் வந்த திசையை நோக்கி அந்த வேடன் திரும்பி பார்த்தான். அப்போது அந்த திராட்சை மரத்தின் கிளைகள் பெரும்பாலும் அந்த மானால் மேயப்பட்டு இருந்ததால் வேடனின் கண்களுக்கு அந்த மான் தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. அந்த வேடன் யோசிக்காமல் சற்றும் தாமதிக்காமல் உடனுக்குடன் செயல்பட்டு தனது கூர்மையான அம்பு ஒன்றை அந்த மானை நோக்கி செலுத்தினான். வேடனின் அந்த அம்பானது குறி தவறமால் சென்று அந்த மானின் கழுத்தை துளைத்தது. அடுத்த நிமிடம் அந்த மான் துடித்து இறந்தது. அந்த வேடன் சந்தோஷத்துடன் ஓடி போய் அந்த மானின் உடலை சுமந்து கொண்டு தனது வீடு வந்து சேர்ந்தான். நீதி: எதிரியிடம் இருந்து காத்து அடைக்கலம் கொடுக்கும் நண்பனுக்கு ஒருவன் செய்யும் துரோகமானது அவனையே இறுதியில் அழித்து விடும் என்பதற்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணம் ஆகும். வெப் லிங்க்ஸ்